எந்திரி. ஏய் நீ தாண்டி எந்திருக்கணும். என்னது? ஏன் இப்படி கத்துற? இல்ல நாங்க என்ன செய்றோம்? உங்க 2 பேரையும் பார்த்தா தெரியலையா? இங்கே இப்படி கிடக்குறீங்க. எந்திரிங்கடா. கண்மணி அன்புடன்ல கண்மணி யாருக்கெல்லாம் அன்பு கூட வீட்டுக்கு வந்தது பார்க்கவே சூப்பரா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு உங்க பொண்ணான கையால ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுல. இப்ப நம்ம கண்மணி வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஒன்றும் பண்ண முடியல. ஏற்கனவே அன்பு சொல்லிடுறாரு, என் பொண்டாட்டி வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு. சிவகாமி ரொம்ப சந்தோஷப்படுது. வீட்டுக்குள்ள வந்து வைக்கிறாங்க பெட்டிய. தமிழ்ச்செல்வி சத்தியம் பண்ணிட்டு போனாங்க இல்லையா, நான் இந்த வீட்டுக்குள்ள வரவே மாட்டேன்னு. அந்த மாதிரி தான் இவங்களும் சொல்லிட்டு போனாங்க. என்ன ஒண்ணு, அவங்க சாமிய அடிச்சு, கற்பூரத்த அணைச்சு சொல்லிட்டு போனாங்க. இந்த பிள்ளை சும்மா போனதுனால, இப்ப வீட்டுக்குள்ள வந்துருச்சு. வீட்டுக்குள்ள வந்தாலும் அந்த நினைப்புகள் வருது. பாட்டி பேசுனது, பாட்டிய திட்டுனது, அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புனது, எல்லாத்தையும் நெனச்சு பாக்குறாங்க. ஒரு நிமிஷம் அப்படியே பேக்ல போறாங்க. பின்னாடியே போறாங்க. அன்பு பாத்துறாரு. ஓடி வராரு. "கண்மணி, கண்மணி எங்கே போற?" அப்படின்னு கேட்க, "ம் ஏன்டா இங்க வந்தோன்ருக்கு. பாக்கவே புடிக்கல" அப்படிங்கிறாங்க. "எத பாக்க புடிக்கல? வீட்டையா? என்னையா? இல்ல உள்ளுக்க இருக்கவங்களையா?" எல்லாத்தையும் தான்" அப்படிங்கிறாங்க. "அப்படிலாம் சொல்லக்கூடாது செல்லக்குட்டி. கோர்ட் ஆர்டர். இங்க பாரு" அப்படின்னு சட்ட பட்டன கழட்டுறாரு. "சி சி சி" அப்படின்னு கண்ண மூடுறாங்க நம்ம கண்மணி. "ஓய் ஓய் என்ன கண்ண மூடுற? நான் ஒண்ணும் பண்ணல. இங்க பாரு" அப்படின்னு சட்ட பட்டன அவுத்துட்டு எடுத்து காமிக்கிறாங்க. பார்த்தா வக்கீல் அந்த குடுத்தாங்களே ஆர்டரு, அந்த நோட் வச்சிருக்காரு பேப்பரு. "என்னது?" அப்படிங்கிற மாரி பாக்க, "ஒண்ணும் இல்லம்மா செல்லம். நீ 6 மாசம் அன்பு வீட்ல தங்கணும்னு ஆர்டர் போட்டாங்க இல்லையா நீதிபதி, அதோட காப்பி தான் இது." அப்படியே பாக்குறாங்களா, "பாக்குறியா? இந்தா பாரு." "ஓ!" அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி திரும்புறாங்க. அதுக்கப்புறம், "இப்ப உள்ளார வாரீங்களா? இல்ல வெளிய போறீங்களா? சொல்லுங்க மேடம்." அப்படிங்கையில அப்படியே நிக்கிறாங்க. உள்ள போறதா, வெளில போறதான்னு தெரியாம. அதுக்குள்ள அவங்க கார்த்தி, பவித்ரா, அவங்க மாமனாரு, சின்ன மாமனாரு, மாமனார் வரலங்க. அவரு தான் இதா இருக்காரே. என்னைக்கு அந்த மாமனார் கண்ண முழிக்கிறாரோ, இந்த சீரியலுக்கு எண்டு கார்டு போட்டுருவாய்ங்க. இல்லையா, வெண்ணிலாவுக்கு ஒரு முடிவு கார்டு போட்டுறலாங்க. ஆமாங்க. அவருக்கு தான் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஆனாலும் இந்த புள்ள வெண்ணிலா சும்மா விடாதுங்க. ஏதாவது பண்ணத்தான் போகுது. இப்ப சிவகாமி அங்கேருந்து வரப்போறாங்க. "அம்மா சீக்கிரம் ஆரத்தி எடுத்துட்டு வா" அப்படிங்கிற. "இதோ வாரேன்டா." ஆரத்தி எடுக்க போறாங்க. கண்மணி பாக்குது. "என்னது ஆரத்தியா? எனக்கெல்லாம் ஒண்ணும் ஆரத்தி தேவையில்ல. நான் வீட்டுக்குள்ள வர்றேன்" அப்படின்னு கிளம்ப, "நில்லும்மா, நில்லும்மா" அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்தி எடுக்குறாங்க. வெண்ணிலா, பாட்டி எல்லாரும் வந்துருது. வந்துட்டு பாக்குது. ச்சே! இவருக்கெல்லாம் ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள வரணுமா? "பாட்டி என்ன பாட்டி?" அப்படிங்கிற. "நீ பேசாம இரு. நான் வர்றேன்." "ஏய் சிவகாமி என்ன என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்றேன்னு தெரியலையா? என் மருமகள ஆரத்தி எடுத்து வரவேற்கிறேன்." "அவளாம் மருமகளா? உன் மாமியார அசிங்கப்படுத்திட்டு போனா, அவ உனக்கு மருமகளா? ஆ? நீங்க தான் உங்க மருமகள மதிக்க மாட்டீங்க. ஆனா நான் என் மருமகள மதிப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு, "நீ வா கண்மணி" அப்படின்னு ஆரத்தி எடுத்தா பட்டார்ன்னு தட்டி விடுறாங்க. கோவம் வந்துருது அன்புக்கு. "பாட்டி, இவ்வளோ நாள் நீங்க பண்ணதெல்லாம் போதும். இனிமேல் இந்த மாரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது." அப்படின்னு சொல்லிட்டு, "கண்மணி நீ வா" அப்படின்னு கைய பிடிச்சு இழுத்து கூட்டு போறாங்க. பாக்குறாங்க, அப்படியே ஆடி போறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. "பாட்டி என்ன பாட்டி? விடு, விடு. இங்க தானே தங்க போறா. என்ன பண்ணலான்னு பாக்கலாம்." அப்படின்னு யோசிக்கிறாங்க. அடுத்து என்ன பண்றாங்க, பேகெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு, ஒரு மூட்டை நெறைய அங்க அங்க ஒரு வாரம் துணி துவைக்காம இருந்திருக்காங்க. எல்லாத்தையும் எடுத்து போட்டு துவைக்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அத எடுத்துட்டு வாராங்க. வாஷிங் மிஷின் பக்கம் வந்தா, டக்குன்னு பாட்டி வருது. இது மிஷினும் எங்கோட்டு, கரண்ட் பில்லும் எங்கோட்டு. இதுலலாம் துவைக்கக்கூடாது." அப்படின்னு சொல்ல, பாக்குது கண்மணி. "சரி வச்சுக்க. யாருக்கு வேணும் உன் மிஷினு? நான்லாம் கையாலே துவைப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு கொல்லைப்புறத்துக்கு போயிட்டு, அங்கே கல்லு எல்லாமே தண்ணியெல்லாம் இருக்கு. துணிமணிலாம் அமுக்கி வச்சு, ஃபுல்லா எல்லாத்தையும் துவைச்சுக்க வச்சு, காய போட்டு எல்லாம் கிளிப்பெல்லாம் போட்டு போயிடுறாங்க. போயிட்டு உள்ளுக்க வேலை இருக்கு. சமைக்க போறோம்ன்னு அவங்களே போய் சமைக்க போறாங்க கண்மணி. இவங்க அங்கிட்டு போன கையோட வெண்ணிலா என்ன பண்ணுது, பாட்டிய கூட்டிட்டு, "பாட்டி இது எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவோமா? சீக்கிரம், சீக்கிரம். கிளிப்பு போட்டிருக்காளே! அவ நம்ப மாட்டாளே! அதெல்லாம் சரியா போயிரும். ஒரு 5, 6 துணிய எடுத்து கீழ போடு" அப்படின்ட்டு துணிமணிய பூராத்தையும் ஒரு 4 துணிய விட்டுட்டு, சேலை, பாவாடை, சட்டை எல்லாத்தையும் தூக்கி கீழ போட்டுறா. அம்புட்டு ஜகதியில விழுந்து கிடக்கு. இங்க கண்மணி சமைச்சுட்டு வர்றாங்க. பார்த்தா ஆடி போறாங்க. "என்னது? நம்ம துணியெல்லாம் யார் இப்படி போட்டா?" அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்துல கத்துறாங்க. "பாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா, ஏன்னா பாட்டி தான் பண்ணியிருக்குன்னு, "எதுக்குடி என்ன கூப்பிடுற? இந்த துணியெல்லாம் யாரு கீழ போட்டது? அவ தானே, அந்த வெண்ணிலா தானே?" அப்படின்னு கேட்க, "என்ன விளையாடுறியா? நாங்க 2 பேரும் முக்கியமான ஆபீஸ் வேலை பார்த்துட்டு இருக்கோம். என்ன திமிரு வச்சு போச்சா?" அப்படின்னு கத்துறாங்க. "இத யாரு பண்ணாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் இதுக்கு பழி வாங்காம சும்மா விடமாட்டேன். உங்களுக்கு இருக்கு." அப்படிங்கையில, "என்னடா அன்பு உன் பொண்டாட்டி இப்படிலாம் பேசுறா? பின்ன அவ துவைச்சு போட்டு இப்படிலாம் பண்ணா சும்மா விடுவாளா என்ன?" அப்படின்னு பாக்க, கண்மணிக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. நமக்காக நம்ம புருஷன் பேசுறான்னு. "டேய் என்னடா இப்படிலாம் பேசுற? யாரு? நாங்க உள்ளுக்க தான்டா இருந்தோம்." அப்படிங்கிறாங்க. "பாட்டி விடுங்க பாட்டி. நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். அவ யாருன்னு எனக்கு தெரியும். நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். கண்மணி விடு. நான் எடுத்து வேணா அலசி போடட்டா?" "ஒண்ணும் வேணாம். நானே பண்ணிக்கிறேன்." அப்படின்னு ஃபுல்லா மறுபடியும் துவைச்சு காய போடுறாங்க. பாக்கையில அன்புக்கு பாவமா இருக்கு. ச்சே!
இப்படி கஷ்டப்படுத்தி கொடுமைப்படுத்துறாங்களே, இங்க வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, இப்படியெல்லாம் பண்ணா இவ மனசு எப்படி மாறும்? ஐயையோ! புரியலையே! அம்மா என்னம்மா பண்றது? சரி உடு. என்ன பண்றது? உன் பாட்டியோட குணம். நான் இவள நிமித்த முடியுமா? அப்படிங்கையில எல்லாத்தையும் அலசி போட்டுறாங்க. சிவகாமி வராங்க. "கண்மணி, நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. குடு நான் அலசி போடுறேன்" அப்படிங்கிறாங்க. "ஒண்ணும் வேணாம்." உடனே அன்பு வராரு. "கண்மணி, கண்மணி நான் விடு. நான் காய போடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பறிக்கிறாங்க. "வேணாம் விடுங்க" அப்படின்னு சொல்லி இவங்க இங்கிட்டு இழுக்க, அன்பு அங்கிட்டு இழுக்க 2 பேரும் அங்கே சகதியா கிடக்கா. அப்படியே வழுக்கி விட்டு கண்மணி விழுக போறாங்க. கண்மணி விழுக போனோனே அன்பு அப்படியே தாங்கி பிடிச்சிடுறாரு. "அம்மா கண்மணி" அப்படின்னு சொல்லிட்டு அம்மான்னு விழுக போக, அப்படியே 2 பேரும் அந்த தண்ணி ஈர தண்ணியில விழுந்துருதுங்க. 2 பேரும் ஒரு ரவுண்டு ஒரு உருண்டு உருண்டு விழுக, சிவகாமிக்கு வெக்கம் தாங்கல. வெக்கமோ வெக்கம் வருது. அதுக்கப்புறம் "எந்திரி எந்திரி பாத்து. என்ன கண்மணி? என்னடா அன்பு இப்படி பண்ற? அ இல்லம்மா நான் தானே கேட்டேன். இப்ப நீங்க பறிக்கையில விழுந்தாலும் நீங்க 2 பேரும் உருண்டுருப்பீங்க. சீ 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 வேணான்டா. அது நல்லா இருக்காது. ஏம்மா? நானும் என் மருமகளும் கட்டி பிடிச்சு உருண்டா பாக்குறதுக்கு நல்லா இருக்காது. ஆனா நீங்க 2 பேரும் உருண்டது பாக்க சூப்பரா இருக்குடா. எனக்கே நல்லா இருந்துச்சுன்னா பாத்துக்கயேன்" அப்படின்னு சொல்ல, "அம்மா நீ ரொம்ப தம்மா பண்ற" அப்படின்னு அன்பு சொல்ல, "டேய் ஒண்ணும் பண்ணலடா. எந்திரிடா" அப்படின்னு சொல்ல, கண்மணி ம்ன்னு முண்டிட்டு கிடக்குறாங்க. "ஏய் ஏய் இருடி. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? எதுக்கு இப்ப முண்டுற? விடு" அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்திரிச்சுர்றேன். கைய வச்சு அப்படியே மெல்ல ஊண்டி எந்திரிக்கிறாரு. வேணுக்குன்னே டபக்குன்னு கைய விட்டுட்டு பொதுக்கடின்னு கண்மணி மேலே விழுகுறாங்க. விழுந்தோனே ஒரு மாதிரி ஆகுது. சிவகாமிக்குமே, "டேய் வேணான்டா, போதும்டா. விளையாட்டெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். அம்மா நான் வேணுக்குலாம் பண்ணலம்மா. தெரியாம வழுக்கி விழுகுறேன். நீ என்ன நீ? நீ ஒரு ஆளு எனக்கு போதும் போல இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு, "இல்ல கண்மணி நானா இல்ல" அப்படிங்கிறாரு. எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க தான் பண்றீங்கன்னு. மரியாதையா எந்திரிக்கிறீங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே குத்து. என்ன ஆகும் தெரியுமா? "என்ன கண்மணி இப்படிலாம் வயலன்ட்டா பேசுற?" "ஆமா. அப்புறம் என்னன்னு கொஞ்சுவாங்களா?" அப்படிங்கிறாங்க. சரி கொஞ்சேன். நானா வேணான்ட்டேன். கொஞ்சு கொஞ்சு" அப்படின்னு கன்னத்த காமிக்கிறாரு. மரியாதையா போங்க. இல்லன்னா குத்திருவேன்" அப்படிங்கிறாங்க. "எங்க கன்னத்துல குத்த போறியா?" "இல்ல மெயின்ல குத்திருவேன்" அப்படிங்கையில, "ஐயய்யோ! ஆள விட்றா சாமி" அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல எந்திரிச்சுர்றாங்க. அதுக்கப்புறம் கண்மணி எந்திரிக்க, "அம்மா" அப்படின்னு எந்திரிக்குது. கையும் காலும் ரொம்ப அடிபட்டுருது. சகதியாவும் இருக்கு. இப்ப நம்ம சிவகாமி ஓடி போயிட்டு டக்குன்னு தண்ணி எடுத்துட்டு வந்து மேல பீச்சி விடுறாங்க. பைப் எடுத்துட்டு வந்து, "இல்ல அத்த வேணாம். நான் போய் குளிச்சுக்கிறேன்" அப்படிங்கிறாங்க. "இல்ல இரு. இதே சகதியோட போவ" அப்படின்னு சொல்லிட்டு கழுவி விடுறாங்க. உடனே "அம்மா குடும்மா" அப்படிங்கையில எங்க கண்மணி இந்த பக்கம் திரும்பிக்கிட்டு மூஞ்சிய மூடி கழுவிக்கிட்டு இருக்காங்களா, நம்ம ஆளு தாங்க அடிச்சுக்கிட்டு இருக்காரு. தண்ணி அடிச்சுக்கிட்டு. இதெல்லாம் பார்த்துட்டு வெண்ணிலாவுக்கு செம்ம காண்டாகுது. வெண்ணிலா பார்க்குறத அன்பு பார்க்குறாரு. "பார்க்குறியா? பாருடி பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்கிட்டு அங்கிட்டு அடிக்க, "ஆ நல்லா இருக்கு. இந்த பக்கம் அடிங்க அத்த. இங்கிட்டு இங்கிட்டு அடிங்க, இங்கிட்டு அடிங்க" அப்படின்ட்டு கண்மணி இப்படி முன்னாடி திரும்புறாங்க. கரெக்ட்டா முன்பக்கமும் தண்ணி அடிச்சிடுறாரு நம்ம அன்பு. அன்பு பார்க்குறாங்க. பார்த்தோனே கண்மணிக்கு ஷாக் ஆகுது. "நீங்க தான் இன்ன வரைக்கும் தண்ணி பாய்ச்சுனீங்களா?" அப்படிங்கையில, "ஆமா. நான் தான் பாய்ச்சணும். அப்புறம் வேற யார் பண்ணுவாங்க?" அப்படிங்கையில, "ச்சே! அத்தைலாம் இருந்தாங்க. அத்தைய தானே தண்ணி அடிக்க சொன்னேன். உங்கள யார் அடிக்க சொன்னா?" "என்ன கண்மணி இப்படிலாம் பேசிக்கிட்டு?" "அம்மாவே நீ தான்டா கரெக்ட்டா தண்ணி அடிக்கணுன்ட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. நீ என்ன நீ என்ன ஓயாம அப்படி சொல்ல வைக்காத. எனக்கே வெட்கமா இருக்கு. கூச்சமா இருக்கு." "எதுக்கு கூச்சப்படுறீங்க?" "இல்ல அது அப்படித்தான். அதெல்லாம் உனக்கு புரியாது. நில்லு" அப்படின்னு சொல்லி பைப் எடுத்து நல்லா அடிச்சு விடுறாங்க. "வேணாம் விடுங்க" அப்படின்னு சொல்லி புடிங்கி எறிஞ்சுட்டு அங்கிட்டு போறாங்க. வெண்ணிலாவுக்கு ஒரே குஷி. அப்பாடா! எப்படியோ 2 பேரும் அடிச்சுக்கிறதுங்க. அன்பு போனாலும் கண்மணி போக மாட்டா. அதுவரைக்கும் எனக்கு சந்தோஷம்னு நெனைக்குது. ஆனாலும் வயிறு எரியுது. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனா நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்புகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.